அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தீபாவளி தினத்தன்று ரூபாய் 5000 தீபாவளி பரிசாக பொங்கல் பரிசு மாறி கொடுக்க போவதாக தமிழ்நாடு அரசு ஆணையிட்டிருக்காங்க. ஒரு தமிழக அரசு ஆணையில இந்த ஸ்கீம்ல வந்திருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த தீபாவளி பரிசு தொகைக்காக யாரெல்லாம் பயன்பெற போறாங்க, அதே மாதிரி எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும், அதே மாதிரி எப்போலேருந்து இந்த தீபாவளி பரிசுக்காக டோக்கன் வழங்குவாங்க, ஸோ இதில் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமு முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்களாகட்டும் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா, இந்த ஸ்கீம் அப்டேட்டை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கீம்லாம் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க. ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் இந்த பரிசு தொகை கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதற்காக தான் இந்த ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த ஸ்கீம் யாரெல்லாம் பயன்பெற போகுது, ஸோ அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை இது வரைக்கும் யாரெல்லாம் வாங்காமல் இருக்கீங்களோ அதற்கான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொங்கல் பரிசு கிடைக்குமா கிடைக்காதா அதற்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு நகைக்கடன், விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பயிர்க்கடன், இதே எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக ரூபாய் 5000 வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசின் சூப்பரான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. மகளிர் உரிமை தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தீபாவளி பரிசு இதற்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே காத்திருந்தோம். இதுக்கான டோக்கன் எப்போலேருந்து வழங்குவாங்கன்றத பார்ப்போம். சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று, அதாவது சுதந்திர தினத்தன்று செய்தியாளர்களிடம் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்திருந்தார். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்தார். அதே போல தான் குறைச்சிருக்கிறாங்க. 28% இருந்த ஜிஎஸ்டி வரியானது எந்தெந்த பொருட்களுக்காக ஜிஎஸ்டி போட்டுட்டு இருந்தாங்களோ அதில் 28% இருந்த ஜிஎஸ்டி வரியானது தற்போது 18% குறைக்கப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். இது போன்ற சூழலையும் கூட
தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த சூழலிலும் தீபாவளி பரிசு வழங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு வந்து முடிவு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. காத்திருக்கும் தமிழக மக்கள் இதற்காக டோக்கன் எப்போ வழங்குவாங்க, இதற்காக காத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5,000 வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். சரிங்களா? ஸோ இதற்கான டோக்கன் வந்து இன்று முதல் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ விரைவில் இதற்கான ஸ்கீம் அப்டேட் கொடுப்பாங்க. நல்ல தகவலாக கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம்.